தமயந்தி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சங்கவி இருக்காங்களா, அதாவது ஏஜிஆரோட அசிஸ்டண்ட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமயந்தியோட சாப்பாட்டில் வந்து உப்பை போட்டு இந்த சாப்பாடு வந்து டோட்டலாக நல்லா இருக்காத மாதிரி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சரிங்க, இப்போதைக்கு நாங்கள் எதுக்காக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்ருக்கோன்னா, நாங்கள் ரிசல்ட் சொல்ல போகிறப்ப நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா, அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு 40-50 பேர்கிட்ட வெளியில் நின்று எல்லாரையும் வந்து கூப்பிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்ட்டை வர வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வாவ் சூப்பர் சார், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த காம்பீர் வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சோன்னே, யார் சார் அந்த சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, வேறு யாருமே இல்லை, இந்த ஷோவோட ப்ரொடியூசர் சிவசுப்ரமணியன் தான். அதாவது நலனுக்கு வந்து இன்வெஸ்டர் பண்ணுறேன்னாங்களே, அவங்க தான் வரப்போகிறேங்கிறாங்க. அப்படியே கேஷுவலாக வந்து வந்துடுறாங்க. இவர் இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்க போகிறோன்னு ஏற்கனவே ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி இந்த 1 கோடி ரூபாயை யார் தட்டி செல்ல போகிறான்னு பொறுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சங்கவி சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு மேஜிக் வந்து மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஜட்ஜ் வந்து பேசுகிறாங்க. அந்த மேஜிக் வேறு எதுவும் இல்லை, இது வந்து கிறிஸ்பியாக வந்து இல்லைங்கிற மாதிரி ஷோவோட ப்ரொடியூசர் சிவசுப்ரமணியன் வந்து சொல்லிடுறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஜெயிக்க போகிறது இல்லைன்னு. ஒரு பக்கம் நலன், நீங்கள் சமைச்ச சாப்பாடு தான் இப்போ அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நலன் சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க. வாவ் கலக்கிட்டீங்க, சூப்பர். எப்போதும் இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவு நம்பர் 1 இருக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். நலன் இன்னமும் நம்பர் 1 இருக்காருன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஹார்ட் ஒர்க் தான். இந்த இடத்துல வந்து நான் நம்பர் 1 தான் இருக்கேன், நான் சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு கொஞ்சம் இதில் இருந்தாங்கன்னா, திமிரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக சமைச்சிருக்க முடியாது. இவர் ஃபஸ்ட்டில் எப்படி சமைக்கிறாரோ அதே மாதிரி தான் இப்பயும் சமைச்சிருக்காங்க. நலன் இன்னொரு வாட்டி வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஈ இஸ் மை பாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெகுவாக வந்து சிவசுப்ரமணியன் வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம நலனை. ஒரு பக்கம் சரி, தமயந்தி வந்து ரொம்ப டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் அவங்களோட டிஷ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே வந்து துப்பலை, கஷ்டப்பட்டு வந்து முழுங்கிடுறாங்க. என்ன தமயந்தி, நீங்கள் தான் இந்த டிஷ்ஷை வந்து சமைச்சிங்களா? எனக்கே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் என்ன ஆச்சு? எல்லோரும் வந்து தண்ணி வந்து உப்பு நிறையா சாப்பிட்டதுனால தண்ணி வந்து மடக்கு மடக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜட்ஜிலேருந்து சிவசுப்ரமணியன் ப்ரொடியூசர்லேருந்து எல்லாரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு? சாப்பாட்டில் எவ்வளோ உப்பு போடணுன்னே தெரில, பேசிக் நாலேஜ் அதுவே தெரியாமையா நீங்கள் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்தீங்க? இத்தனை நாளாக நீங்கள் தான் சமைச்சிங்களாண்ணா? எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தமயந்தி வந்து அப்படியெல்லாம் எதுவும் செய்யவே இல்லை, நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஷ்ஷை வந்து சாப்பிட்டுருந்தேனேன்னு சொல்லி அவங்களோட பெரியம்மா வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க. பார்வதி, நான் சாப்பிட்டு பார்த்தப்ப சூப்பராக நல்லா தான் இருந்துச்சு, இதில் எப்படி உப்பு வந்துச்சுன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போனா நாங்கள் வந்து பொய் சொல்கிறோன்னு சங்கவி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஓகே, பொதுமக்கள் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டு பார்த்த உடனே துப்புறாங்க. இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை, ஒன்லி உப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாக வந்து ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்தீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த வார்த்தையும் நாங்கள் தான் சொல்கிறோம், இது உண்மை. உங்ககிட்டேருந்து நான் இதை எதிரே பார்க்கல, நீங்கள் தான் வந்து டைட்டில் வின்னராக வரணும்னு நான் ஆசைப்பட்டது. ஆனால் இப்போ தலைகீழாக மாறி போச்சு. சரி ஓகே விடுங்க, ரிசல்ட் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. நிச்சயம் வந்து நீங்கள்லாம் சொல்கிறத என்னால் இன்னமும் நம்ப முடியல. சரி அப்போனா உங்களுக்கே சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கன்னொன்னே அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களே துப்பிடுறாங்க. இது நிச்சயம் தமயந்தி சமைச்ச சாப்பாடு கிடையாது. ஆல்ரெடி நான் இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்ருக்கேன், என்னை டேஸ்ட் பண்ண சொன்னதுனால சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் இப்படி துப்புறேன், அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருந்தேனே, அப்போனா நான் துப்பவே இல்லையே, சூப்பராக தானே இருந்துச்சு. ஒன்றை வந்து ஏஜிஆர் மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டிஷ்லாம் நீங்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜிஆர். உடனே வந்து செம்ம மாஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பார்வதி. தம்பி, எந்த டிஷ் வேணாலும் சமைக்கலாம்ப்பா, எந்த டிஷ் வேணாலும் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் சமையலில் ஒரு பொருள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதில் உப்பு எவ்வளோ இருக்குது, என்ன கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஓவராக வந்து சீன் போட்டுட்டு இருக்காத தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பார்வதின்னு கற்பாயிட்டாங்க. நீங்கள் வந்து ஜட்ஜி வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே, ஆனால் இந்த சாப்பாட்டில் உப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது கேமரா தான் இருக்குல்ல, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பார்வதி. ஆமாம் சார், இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா ஃபைனல் ரவுண்டில் இவ்வளோ கேவலமாக யாரும் சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர்லாம் வந்து தமயந்திக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் உப்பள்ளி போட்டிருக்கணும். உடனே வந்து ஏஜிஆரும் சங்கவி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமயந்தியோட சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டது நம்ம நலனாக தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நலனுக்கும் நம்ம தமயந்திக்கு தான் டஃப் காம்படிஷன் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இப்படி செஞ்சுருக்கணும்னு
ஏஜிஆர் வந்து ஒட்டுமொத்த பழியும் தூக்கி நலன் மேலே போட்டாங்க. கடுப்பான நலன் வந்து ஏஜிஆரை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போகிறாங்க. அபிராமி அம்மா தடுத்தனால கூல் கூல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமலாம் நலன் மேலே பழியெல்லாம் போடக்கூடாது. உண்மையிலே நலன் தப்பு செஞ்சுருக்காங்களா, இங்கே வேறு யாரும் தப்பு செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ இது மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் வந்து அந்த ஜட்ஜ் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு பின்னாடி வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜட்ஜ் முன்னாடி அந்த பெஞ்சில் தான் வந்து லேப்டாப் இருக்கனால சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் வந்து கேமராவை திருப்பி வச்சுட்டு தான் அந்த இடத்துல வந்து உப்பெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க. சங்கவி இது தெரியல சார், நலன் வந்து தப்பு பண்ணலன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஓகே தான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நம்மலாம் பேசிகிட்டு இருக்கப்ப கேமரா ஏன் சார் திரும்பணும், கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, அதனால தான் என் மனசுக்கு வந்து உறுத்துது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நிச்சயம் வந்து தமயந்தி தான் உப்பள்ளி போட்டிருப்பாங்கன்னு மொத்த பள்ளியும் தூக்கி தமயந்தி மேலே போட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வீடியோ ஆதாரம் இல்லைன்னொன்னே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், தமயந்தி வந்து சூப்பராக தான் சமைச்சிருந்தா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாதுமா, கொஞ்சம் நேரம் ஓரமாக போய் நில்லுங்க, இப்போ ரிசல்ட் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு எடுத்துட்டு சங்கவி நல்லா சமைக்கலன்னு சொல்லிட்டாங்க. தமயந்தி உப்பு வந்துருச்சு, அதனால அவங்களும் வின்னர் இல்லை. இந்த ஒன் அண்ட் ஒன்லி வின்னர் யாருன்னா நம்ம செஃப் நலன் தான். அவரை ஜெயிக்கிற விட்டா வேற யாருமே இந்த பந்தயத்தில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி சிவசுப்ரமணியன் வந்து 1 கோடி ரூபா பணத்தோட ஒரு செக் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த இது என்னமோ வலையெல்லாம் வின்னருங்கிற மாதிரி ஷோல்டரில் வந்து அப்படியே கட்டி விட்றாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே தமயந்தியை பார்க்குறாங்க, சோகமாயிடுறாங்க. நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, ஆனால் நீ நம்புவியா இல்லையான்னு தெரியலையே, ஒருவேளை அவன் என்ன நம்பாம விட்டுட்டா என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ரெசிபிலேருந்து எல்லாமே வந்து அவகிட்டேருந்து எடுத்துருக்கோம், இப்போ தோக்கணும்னா நான் என்ன வேணான்னு செய்வேன் நீ உன்னை தோக்கடிக்கிறதுக்குன்னு தமயந்தி கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வச்சு நம்ம தான் உப்பள்ளி போட்டோன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது, அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பட்டமாகி ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்து தமயந்தி கிட்ட பேசுகிறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறாங்க. தமயந்தி வந்து எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாங்க.